கிறிஸ்து பிறப்பு விழா நிகழ்ச்சி முதலில் வரவேற்புரை பாசமாய் நேசமாய் வரவேற்புரை வழங்க வருகின்றார் திரு ஜான் இரதராஜ் அவர்கள். இனிமையான குளிர்ச்சியான மகிழ்ச்சியான இந்த மாலை பொழுதில் உங்கள் அனைவருக்கும் மைக்கை அனைவருக்கும் இனிய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். கடவுள் அன்பாய் இருக்கிறார். அவருடைய அன்பு நிபந்தனையற்றது. ஆனால் அந்த நிபந்தனையற்ற அன்பு நம் ஆதி பெற்றோர் செய்த பாவத்தின் விளைவாக கடவுளை நிலைக்குலைய செய்தது. மிகவும் புகழ்பெற்ற ஒரு விஞ்ஞானி ஒரு சொன்ன சொற்கள் பிறக்கும் ஒவ்வொரு குழந்தையும் ஒரு நல்ல செய்தியை கொண்டு வருவதாக சொல்றார். அந்த நல்ல செய்தி ஏற்றென்றால் கடவுள் மனிதன் மீது வைத்திருக்கிற நம்பிக்கையின் பொற்று அவர் தளர்வுறாமல் இருக்கிறார். கடவுள் மனம் தளர்ந்து போனால் எந்த ஒரு செடி கொடி வளராது, எந்த ஒரு பிறப்பும் நடைபெறாது. ஆதாம் ஏவாளின் பாவத்தால் கடவுள் மனிதனை முற்றிலும் மறந்துவிடவில்லை. தான் படைத்த கடவுள், தான் படைத்த அந்த மனிதன் கடவுள் உறவு தொடர்வதற்காகத்தான் தன் ஒரே மகனையே மனித குலத்திற்காக கொடுத்து அந்த உறவினை மீண்டும் உயிர் பெறச் செய்தார். அதற்காகத்தான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் மனிதனாக அவதரித்தார். அதன் பிறகு கடவுளுடைய அன்பு தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டு வருகின்றது. இந்த கடவுளாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார். அன்போடு இருக்கிறார். அவரை பற்றி சொல்லிக் கொண்டே செல்லலாம். ஜெபத்தை கேட்கிறவராக இருக்கிறார். ஜெபத்திற்கு பதில் கொடுக்கிறவராக இருக்கிறார். அந்த பதில் நாம் எதிர்பார்ப்பதற்கும் ஜெபிப்பதற்கும் வேண்டுவதற்கும் மேலாக இருப்பது ஒரு பெரிய மகிழ்ச்சிக்குரிய காரியமாகும். அதுவும் அந்த ஜெபத்தினுடைய பதிலானது இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்திலே, மருத்துவத்திற்கு அப்பாற்பட்ட விதத்திலே, விஞ்ஞானத்திற்கு அப்பாற்பட்ட விதத்திலே, ஏன் எந்த சூழ்நிலைக்கும் அப்பாற்பட்ட விதத்திலே நமக்கு வருகின்றது. அப்பேற்பட்ட நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நாம் நம் இறைவனாக பெற்றுக் கொண்டிருப்பது எவ்வளவு பெரிய பாக்கியம். அவருடைய திருவிழாவை, பிறந்த நாள் விழாவைத்தான் ஒவ்வொரு நாளும் நாம் கிறிஸ்து பிறப்பு விழா என்று கோலாகலமாக நாம் கொண்டாடி கொண்டு வருகின்றோம். நம் ஊரிலே இருக்கின்ற 9 அன்பியங்களிலும் இது சிறப்பாக நடைபெறுகின்றது. முக்கியமாக நம்முடைய அன்பியத்திலே மிகச் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மிகவும் பெருமைக்குரிய காரியம். இந்த அன்பிய சார்பாக விழா எடுத்து கொண்டாடி கொண்டிருக்கின்ற நல்ல வேளையிலே உங்கள் அனைவரையும் மனப்பூர்வமாக வருக வருக என்று வரவேற்கின்றேன். எவ்வளவுதான் பொதுவாக நான் வரவேற்றாலும் இதற்கு உரிய மிக சிறப்பு மிக்க மக்கள் இருக்கிறார்கள். முதலாக நம்மை ஒவ்வொரு நாளும் நடத்தி வரும் நம் அன்பு பங்கு தந்தை, நம் அன்பு பங்கு தந்தையாகிய அருட்பணி கிறிஸ்தவர் அவர்களை உங்கள் அனைவர் சார்பாக இந்த விழாவிற்கு வருக வருக என்று வரவேற்கின்றேன். அதற்கு அடுத்தபடியாக நம்ம அன்பின் பொறுப்பாளர் அருட் சகோதரி
ஜெயந்தி அவர்களையும் உங்கள் அனைவரும் சார்பாக இங்கு வரவேற்கிறேன். நம்முடைய அன்பியத்தை மிக சிறப்பான முறையிலே நடத்தி வருகின்ற நம்முடைய அருமை தலைவி அந்தோனியம்மாள் அவர்கள் உணவளிக்கின்ற ஒவ்வொருவரையும் உங்கள் அனைவரையும் இந்த நிகழ்ச்சியில வருக வருக என்று வரவேற்று இந்த நிகழ்ச்சிகளை சிறப்பாக நடத்தி தருகின்ற அனைவருக்கும் நன்றி கூறி இந்த நிகழ்ச்சிகளில் மனம் வந்து ஏற்று சிறப்பாக நடத்துகிற அனைவரையும் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. இப்பொழுது கிறிஸ்து பிறப்பு பற்றிய மறையுரையாற்றிய திரு ஜான் அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். இரண்டாவது பாடல் மழலையின் குரலில் மயங்காதோர் உண்டோ, நம்மை மயக்க வருகின்றார் செல்வன் லூயி. For give thanks to the Lord for His good, He is good. For give thanks to the Lord for His good, He is good. For give thanks to the Lord for His good, He is good. As eternal loves us now. I will sing to my God, never ceasing. All my life I will tell of His wonders. He's the maker of earth, the seas on the earth. Oh, give thanks to the Lord for His good, He is good. Oh, give thanks to the Lord for His good, He is good. Oh, give thanks to the Lord for His good, He is good. As eternal loves us now. நம்மை மயக்கிய செல்வனுக்கு நன்றிகள் தெரிவித்துக் கொள்கின்றோம். நடனம் கண்ணுக்கு விருந்தாக, மனதிற்கு மகிழ்வாக நம்மை மகிழ்விக்க வருகின்றார் நமது செல்லக்குட்டி கெவின் ஜோஸ்பா. மாமா உண்டு டான்ஸ் யார் பாட்டி பேசியா
நம்மை மகிழ்வித்த குட்டி செல்வத்துக்கு மிக்க நன்றி. பாடல். விண்ணில் இருந்து மண்ணில் உதித்த நம் பாலன் இயேசுவை போற்றி துதிக்க வருகின்றார்கள் நாம் சின்ன குயில்கள். பாடல் பாடி ஏன்னா ஆஃப்ல தானே இருக்கு ரெக்கார்ட் பண்றதுல எல்லாரும் கொஞ்சம் தெரியற மாதிரி இல்லைங்க. போற்றி துதி மனமே, வெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே, சர்வத்தையும் படைத்தாண்ட சர்வ வல்லவர், சர்வத்தையும் படைத்தாண்ட சர்வ வல்லவர், இங்கு தாழ்மையுள்ள தாய்மடியில் தலை சாய்க்கலானா, இங்கு தாழ்மையுள்ள தாய்மடியில் தலை சாய்க்கலானா, பணியும் கொட்டிலே கோமகனும் தொட்டிலே ஆரீரோ ஆரீரோ ஆரிராரோ ஆராரோ ஆராரோ ஆரிராரோ, தூங்கு தூங்கு பாலானி, தூங்கு தூங்கு பாலானி, சிங்காசனம் வீற்றிருக்கும் தேவ மைந்தனா, சிங்காசனம் வீற்றிருக்கும் தேவ மைந்தனா, இங்கு பங்கமுற்ற பசுந்தொட்டிலில் படுத்திருக்கிறார், இங்கு பங்கமுற்ற பசுந்தொட்டிலில் படுத்திருக்கிறார், குளிரும் பணியும் கொட்டிலே கோமகனும் தொட்டிலே ஆரீரோ ஆரீரோ ஆரிராரோ ஆராரோ ஆராரோ ஆரிராரோ, தூங்கு தூங்கு பாலானி, தூங்கு தூங்கு பாலானி, முன்பு அவர் சொன்னபடி முடிப்பதற்காக, முன்னவர் சொன்னபடி முடிப்பதற்காக, இங்கு மோட்சம் விட்டு தாட்சியுள்ள முன்னணியிலே, இங்கு மோட்சம் விட்டு தாட்சியுள்ள முன்னணியிலே, குளிரும் பணியும் கொட்டிலே கோமகனும் தொட்டிலே ஆரீரோ ஆரீரோ ஆரிராரோ ஆராரோ ஆராரோ ஆரிராரோ, தூங்கு தூங்கு பாலானி, தூங்கு தூங்கு பாலானி, ஆவிகளின் போற்றுதலால் ஆனந்தம் கொண்டோ, ஆவிகளின் போற்றுதலால் ஆனந்தம் கொண்டோ, இங்கு ஆட்களுடைய சத்தத்துக்குள் அழுது பிறந்தார், இங்கு ஆட்களுடைய சத்தத்துக்குள் அழுது பிறந்தார், குளிரும் பணியும் கொட்டிலே கோமகனும் தொட்டிலே ஆரீரோ ஆரீரோ ஆரிராரோ ஆராரோ ஆராரோ ஆரிராரோ, தூங்கு தூங்கு பாலானி, தூங்கு தூங்கு பாலானி, இந்தளவாய் அன்பு வைத்த எம்பெருமானை, இவ்வளவாய் அன்பு வைத்த எம்பெருமானை, நாம் எண்ணமுடன் போய் துதிக்க ஏகிடுவோமே, நாம் எண்ணமுடன் போய் துதிக்க ஏகிடுவோமே, குளிரும் பணியும் கொட்டிலே கோமகனும் தொட்டிலே ஆரீரோ ஆரீரோ ஆரிராரோ ஆராரோ ஆராரோ ஆரிராரோ,
பாடிய குயில்களுக்கு நன்றி. சிந்தனை செய் மனமே மோனோ ஆக்டிங் நடக்க திருமதி கிறிஸ்டி அவர்கள் வருகின்றார்கள். பாடலை செய்கையில் நடிப்பார். அதை நாம் கண்டுபிடிக்க வேண்டும். சரி நான் நீரோடை ஓகே ஓகே உன்னோடு என்னுடன் நீ பேசு. எனக்கு வாய்ப்பா மகிழா எழுதி கொடுத்துட்டு போயிருக்காது. மறுபடியும் சொல்லுங்க. நீ எந்தன் பாறை, நான் உன்னை விட்டு ஒரு பாயிண்ட் கைவிடுவதில்லை. நீங்க அந்த பேப்பர் வச்சுக்கலாம். ஒரு நிமிடம் காணிக்கை தந்தோ அச்சனை மலராக ஆலயத்தில் வருகிறோம். கிறிஸ்மஸ் பாட்டில் எல்லாம் தருகின்றே. நீ உன்னோடு நான் விருந்துண்ண வேண்டும். அஞ்சாதே அஞ்சாதே நான் என்றும் உன்னோடு. வெரி குட்.
செய்து காட்டியவர்களுக்கு நன்றி. நாடகம் தலைப்பு இருள் நீக்கி வெளிச்சம் பெற. இன்றைய நாளைக்கு என் மகள் சிரிக்க வைக்க சிந்திக்க வைக்க வருகின்றார்கள் அடைக்கல மாதா நாடக குழுவினர். டாக்டர் வர நேரம் ஆயிடுச்சு. டாக்டர் தெரசா MBBS எம்எஸ் சைடு வந்துட்டாங்களோ? சரி, தொடர்ச்சி வச்சிடலாம். இங்க ஒரு லெட்டர் இருக்கு. டாக்டர் உங்க அம்மா கிட்ட இருந்து வந்திருக்கு. இந்த லெட்டர் வந்து 1 வாரம் ஆகுது. டாக்டர் பார்க்கவே இல்லை. ரெடி டாக்டர். வந்துட்டாங்க டாக்டர். உட்கார வச்சுட்டோம் டாக்டர். டாக்டர் பேஷண்ட் இங்க இருக்காங்க டாக்டர். கடிதம் வந்திருக்கீங்க. அம்மா கிட்ட இருந்து லெட்டர் வந்திருக்கு டாக்டர். ஆமா, நான் எவ்வளவு பெரிய டாக்டர், மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் வச்சு நடத்துறேன். எங்க அம்மா கண்ணு தெரியாது. எங்க அம்மா யாரையாவது வச்சு வாரம் ஒரு லெட்டர் போட்டுடும். இது படிக்கல, இப்ப நேரம் கிடையாது. நான் பேஷண்ட்ஸ் பார்ப்பேனா, பணத்தை பார்ப்பேனா, எங்க தூக்கி போடுமா? ஒரு பேஷண்ட் அனுப்புமா. டோக்கன் நம்பர் 1 பிரேமி. சொல்றீங்க ஏதாவது ட்ரீட்மெண்ட் பண்ணுங்க டாக்டர். செக் பண்ணிடலாமா? செக் பண்ணிடலாமா? டாக்டர் காலைல மாட்டேன் டாக்டர். இருக்கும் போல இருக்கு. என்ன சொல்றீங்க டாக்டர்? ஆமாம்மா, இது ஒரு பெஸ்ட் ட்ரீட்மெண்ட் இருக்குமா? சொல்லுங்க டாக்டர். ஒன்னு ஃபாஸ்டா பண்ணிடலாம், இன்னொன்னு ஸ்லோவா பண்றதுமா. எதுக்குமா நீங்க எதமா எடுத்துக்கிறீங்க? ஃபாஸ்ட் ட்ரீட்மெண்ட்டே கொடுங்க டாக்டர். அப்ப அந்த டிஜிட்டல் மாத்திரை, இம்போர்ட்டட் மாத்திரை தான்மா எடுத்து. கொஞ்சம் பணம் அதிகமா செலவாகும், பரவாயில்லையா? துபாயில நீ காலைல வந்து இதை எப்படி சாப்பிடணும் டாக்டர்? வாயால தான் சாப்பிடணும். என்ன டாக்டர் சொல்றீங்க? சொல்றேம்மா. காலையில 1, மத்தியானம் 1, ராத்திரி உயிரோடு இருந்தா 1. ஐயோ, என்ன சொல்றீங்க டாக்டர்? சாப்பிடுமா, சரியாயிடுமா? சரிங்க டாக்டர். இதுக்கு எவ்வளவு ஃபீஸ் ஆகும் டாக்டர்? 10,000மா. என்னது 10,000-ஆ? இப்பவே எனக்கு வயிறு வலி சரியாயிடுச்சு டாக்டர். இந்த நீங்களே வச்சுக்கோங்க. இதுதான்மா துரித நடவடிக்கை. போய் கவுண்டர்ல போய் 10,000 கட்டுக்குமா. இந்த ட்ரீட்மெண்ட் போய் 10,000 கடுமா ஏமாத்துறான். நெக்ஸ்ட் பேஷண்ட் வர சொல்லுமா. டோக்கன் நம்பர் 2 கிருஷ்ணினா. வயிற்றுல தானே ஓடுது, நீ ஏமா ஓடி வர? ஐயோ டாக்டர், என்னவோ பண்ணுது டாக்டர், என்னவோ ஓடுது டாக்டர், ஏதோ பண்ணுங்க டாக்டர். செக் பண்ணிடலாமா? அதுதாம்மா நாளைக்கு செக் பண்ணிடலாமா. டாக்டர் இங்க ஓடுது, இங்க ஓடுது, இங்க ஓடுது. வெரி கிரிட்டிக்கல்மா. டாக்டர் ஏதாவது பண்ணுங்க டாக்டர். டாக்டர் ஆகி நாங்க இருக்கிறோம், பண்ணிடலாமா? பண்ணுங்க டாக்டர். ட்ரீட்மெண்ட் இருக்குமா? ஸ்கேன் எடுக்கணும், ECG எடுக்கணும், பிளட் டெஸ்ட் பண்ணணும், எக்ஸ்ரே எடுக்கணும், இன்னும் என்னென்ன டெஸ்ட் இருக்கும் எல்லா டெஸ்டும் எடுத்துருமா. ஓகே டாக்டர். போட்டு தள்ளிடலாமா. டாக்டர் அந்த டிஜிட்டல் ஸ்கேன் எடுமா. படுங்கம்மா, லைட்டா படுங்கம்மா. டாக்டர் வயிற்றுல தானே வலிக்குதுன்னு சொன்ன டாக்டர். முதுகுல செக் பண்றீங்களா டாக்டர்? பின்னாடி இருந்தாலும் முன்னாடி தெரியும். என்ன சொல்றீங்க டாக்டர்? இது வந்து உடனே ரிசல்ட் வருமா. காட்டுறோம் பாருமா இப்ப ரிசல்ட்.
உன் வயிற்றுல எலி ஓடுதுமா. எலியா டாக்டர்? ஆமாம்மா, ஆமா. இன்னும் அரை மணி நேரத்துல உன் வயிற்றுல இருக்கிற குடல் எல்லாத்தையும் சாப்பிட போகுது. நீ கொஞ்ச நேரத்துல சேர்த்துட போற. ஐயோ காப்பாத்துங்க டாக்டர், காப்பாத்துங்க டாக்டர். இதுக்கு நம்ம ஒரு ட்ரீட்மெண்ட் வச்சிருக்கோம். ரெட் ஸ்கீம் எடுமா. இத வாயில போட்டு டக்குன்னு தடி பிடிங்க. போடுங்க டாக்டர். டாக்டர், டாக்டர் வாந்தி வர மாதிரி இருக்குது டாக்டர். அப்படி போய் எடுமா. எலி ஓடுது டாக்டர். அதான் நான் சொன்னேன் இல்ல, மாத்திரை போட்ட உடனே எலி வேலை வந்துடுச்சா? டாக்டர் என்ன மாத்திரை டாக்டர் இது? இதுதான் ரேட் கில்லர். இத சாப்பிட்டா உள்ள இருக்கிற எலி சாப்பிடும், வெளியில வந்துட்டா செத்துடும். தேங்க்யூ டாக்டர். 10 lakhs எடுமா. என்னது 10 லட்சமா? 1 லட்சம் கட்டுமா. என்னது 1 லட்சமா? ஆமாமா, என்னமா இசிஜி எடுத்திருக்கோம், ஸ்கேன் எடுத்திருக்கோம், பிளட் டெஸ்ட், யூரின் டெஸ்ட் எல்லாம் எடுத்திருக்கோம். நீ வாந்தி வேற எடுத்துட்ட, ஹாஸ்பிட்டல் ஃபுல்லா கிளீன் பண்ணணும். ஹவுஸ் கீப்பிங் சார்ஜ் ஃபுல்லா உன் தலையில தான் கட்டணும். எப்படி டாக்டர் கட்டுறது? அவங்ககிட்ட 1 லட்சம் வாங்குமா. டாக்டர் நெக்ஸ்ட் பேஷண்ட். 10 ரூபாய் வீட்டுல இருந்து எடுத்துன்னு வந்து ஒரு எலி மருந்து வாங்கி சாப்பிட்டுருந்தா எலி சேர்த்துட்டு இருக்கும். 1 லட்சமா? 1 லட்சம் மீன் இப்போ எல்லாமே நஷ்டமாயிடுச்சு. டாக்டர் டாக்டர் எதுக்கு வந்தாரோ டாக்டர். நெக்ஸ்ட் பேஷண்ட் அனுப்புமா. யாரும் இல்லை டாக்டர். சரிம்மா, ஓகேம்மா. போன் அடிக்குது பாருமா. ஹலோ. பேஷண்டா தான் இருக்கும். டாக்டர் வெளியில போறேன்னு சொல்லு, சீக்கிரம் வர சொல்லு. யார் இது? டாக்டருடைய அம்மா இறந்துட்டாங்களா? டாக்டர் உங்க அம்மா இறந்துட்டாங்களா டாக்டர்? அம்மா இறந்துட்டாங்க. ஆமா டாக்டர், ஒரு வாரத்துக்கு முன்னாடி அம்மா லெட்டர் போட்டிருந்தாங்களே டாக்டர், அதை நீங்க உதாசீனப்படுத்திட்டீங்களே டாக்டர். அந்த லெட்டர் கொடுமா. டாக்டர் அம்மா, ஐயோ அம்மா. என் மகனே, நான் உன் ஆண்டவராகிய இயேசு பேசுகிறேன். உன் தாயின் கடிதம் வாசித்ததும் உன் உள்ளம் உடைந்து போயிற்றோ? ஆம், நீ சிறு பிள்ளையா இருக்கும்போது திடீரென ஏற்பட்ட தீ விபத்தினால் உன் 2 கண்களும் பாதிப்படைந்து நீ பார்வையற்றவனாய் மாறிப்போனாய். மருத்துவர்கள் உன்னை முழுமையாய் பரிசோதித்த பின்பு உன் தாயின் கண்கள் உனக்கு சரியான பொருந்தும் என மருத்துவர்கள் சொன்னவுடன் ஒரு நொடி கூட யோசிக்காமல் உன் தாய் தன் 2 கண்களையும் உனக்கு தானமாக கொடுத்து விட்டாள். நீ இவ்வளவு காலம் இவ்வுலகை பார்த்து மகிழ்ந்து வாழ்ந்து வருவது உன் தாயின் கண்களால் தான். ஆனால் நீயோ அவளை குருடி என அவமானப்படுத்தி உன்னுடன் சேர்த்து கொள்ளாமல் இறுதி வரை தள்ளி வைத்து விட்டாய். என் மகனே, உன் தாய் இப்போது என் சமூகத்தில் மகிழ்வுடன் இளைப்பாறிக் கொண்டிருக்கிறாள். ஆனால் நீ என்ன செய்ய போகிறாய்? என் மகனே, எவ்வாறு 2000 ஆண்டுகளுக்கு முன்பு நான் இப்பூவுலகில் பிறந்து எல்லா மக்களுக்கும் வெளிச்சமாய் இருந்தேனோ, அப்படியே நீயும் உனக்குள் இருக்கும் பெருமை, புகழ், பொருளாசை என்கின்ற இருளை போக்கி மெய் வெளிச்சமாகிய என்னை ஏற்றுக்கொண்டு என் வெளிச்சத்தின் மகனாய் மாறி சமுதாயத்திற்கு நன்மைகளை செய். எப்படி உன் தாய் தன்னலமின்றி உன் நலனுக்காக தன் கண்களையே தியாகம் செய்தாலோ, அதே போல் நீயும் மற்றவர்களுக்கு உதவி செய்கிற மகனாக மாறி என் வெளிச்சத்தை மற்றவர்களுக்குள் பிரகாசிக்க செய்வாயாக. அப்போது நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன். ஆமாண்டவரே, இந்த உலகத்தில்
பணத்திற்காகவும் புகழுக்காகவும் வாழ்ந்து வந்தேன். இனிமேல் இந்த கிறிஸ்து பிறப்பு நாளிலே நீர் சொன்னபடி மக்களுக்காக மருத்துவ செய்து சேவை செய்ய போகிறேன். என்னை மன்னியும் ஆண்டவரே. நடித்த நம் அன்பிய மக்களுக்கு பாராட்டுகள். அருள் சகோதரி சிஸ்டர் ஜெயந்தி அவர்கள் கிறிஸ்துமஸ் உரையாற்ற அன்புடன் அழைக்கின்றோம். எல்லாருக்கும் மாலை வணக்கம். எல்லாரும் நல்லா நடிச்சீங்க, நல்லா இருந்துச்சு. சின்ன கதையோட என்னுடைய உரையை தொடங்கலாம்னு நினைக்கிறேன். ஒரு சிற்றூர்ல அந்த கிராமத்துல ரொம்ப பஞ்சம் ஏற்பட்டுச்சான். அந்த பஞ்சத்துல குருவிகளுக்கு கூட சாப்பாடு கிடையாது, தண்ணீர் கூட கிடைக்கல. இதை பார்த்த இயேசு என்ன நினைச்சாருன்னா, வானதூதர்களை அனுப்பி அவர்களுக்கு தண்ணியும் உணவும் கொண்டு கொடுங்க, அவங்க பஞ்சத்தினால வாடிட்டு இருக்காங்கன்னு அனுப்பியிருக்காரு. இந்த வானதூதர்கள் போனதை பார்த்து இந்த குருவிகள் எல்லாம் பறந்தோடிச்சு, பயந்து, ஐயோ நம்மளை அடிக்க வராங்க அப்படின்னு நினைச்சிட்டு பயந்து ஓடி இருக்கு. இந்த வானதூதர்கள் திரும்ப கடவுள்கிட்ட சொன்னவங்களும் எல்லாரும் என்னை பார்த்து எங்களை பார்த்து பயந்து ஓடிட்டாங்க அப்படின்னு. அப்ப இயேசு சொன்னாராம், நீங்க இப்படி போனா அந்த குருவிகள் எல்லாம் என்ன செய்யும், பறந்துதான் போகும். நீங்க குருவிகள் வேடத்துல போனாதான் அவங்க என்ன செய்வாங்க, உங்களை விரும்பி ஏற்றுப்பாங்க அப்படின்னு. அது போல இவங்களுக்கு குருவிகள் வேடத்துல போய் அந்த குருவிகளுக்கு இவங்களை பார்த்தோன்னே சந்தோஷம், நம்மளை போல இங்க ஒருத்தர் வந்துட்டாங்களே அந்த சந்தோஷத்துல அவங்களை ஏற்றுக்கொண்டு அவங்க கொடுத்த உணவின் தண்ணியை வாங்கி குடிச்சிட்டு அவங்க பேசுறத குருவிகள் புரிஞ்சுட்டு குருவிகள் பேசுகிறத இந்த வானதூதர்கள் புரிந்து இயேசுவோட எடுத்துக்கொண்டு சென்றிருக்காங்க. இந்த மாசம் ஃபுல்லாவே இயேசுவின் பிறப்பு, இயேசுவின் வருகைக்காக நம்ம எதிர்பார்த்து கொண்டு இருந்திருக்கோம். 25ஆம் தேதி 24 நைட் வந்தாலே நமக்கு இயேசு பிறப்பு கொண்டாட்டம். அதுதான் இயேசுவும் நம்மளை போலதான் இந்த உலகத்துல ஒரு உருவம் எடுத்து பிறந்தார். பெத்லகேமின் ஒரு குடிசையில பிறந்தார். ஏழ்மையாக பிறந்து ஏழை எளிய மக்களுக்காக பிறந்தார். அவர் பிறந்து என்ன செய்தி கொடுத்தாரு, அன்பை மட்டுமே மக்களுக்கு வெளிப்படுத்திட்டு போனார். தன்னுடைய அன்பை மக்களுக்கு கொடுத்தாரு. அதே போல நம்மளும் கிறிஸ்தவர்களாக நம்ம மற்றவங்களுக்கு என்னத்தை கொடுக்கணும், நம்மளுடைய அன்பை. பிற இனத்து மக்கள் என்ன செய்ய, நம்மளை பார்த்து கிறிஸ்தவங்களா இவங்க பரவாயில்ல, நல்ல உதவி செய்யறாங்க, ஏழை எளிய மக்களுக்கு தங்களால முடிஞ்ச உதவி செய்யறாங்கன்னு பிற இனத்த மக்கள் நம்மளை பார்த்து பெருமைப்படணும். அப்படி நம்மளுடைய அன்பு இருக்கணும். அதே போல அன்பிய கூட்டங்களை நம்ம எல்லாருமே அன்பை பகிர்ந்து கொள்ள வருகின்றோம். அன்பிய கூட்டம்னா என்னது, அன்பை பகிர்ந்து கொள்றதுதான். அதனால எல்லாரும் ஒற்றுமையா அன்பிய கூட்டத்துக்கு எல்லாருமே ஒற்றுமையா வரும்போது நம்ம இன்னும் அதிகமா நம்மளுடைய அன்பை என்ன செய்ய முடியும், பகிர்ந்து கொள்ள முடியும். இதுதான் நம்ம கிறிஸ்துவுக்கு நம்ம காட்டுகின்ற ஒரு அன்பின் அடையாளம். ஸோ நம்ம எல்லாருமே அன்பா ஒற்றுமையா செயல்படுவோம். இந்த இப்ப ஏற்கனவே பாவ சங்கீதம் அங்க போயிட்டு இருக்கு. இது நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு பெரிய அரிய வாய்ப்பு. இதையும் நாம என்ன செய்வோம், பயன்படுத்துவோம். ஏன்னா நம்ம உட அலங்காரம் அது முக்கியம் இல்லை, நம்ம உள்ளத்தை எவ்வளவு நம்ம தூய்மையா வச்சிருக்கோமோ அந்த இடத்துலதான் கடவுள் குடிக்கொள்வாங்க. ஸோ நம்ம என்ன செய்வோம், நம்ம உள்ளத்தையும் நம்ம தயார்படுத்துவோம். எப்படி நம்ம புதிய உடைகள் எடுத்து நம்மளை தயார்படுத்தணும், அதே போல நம்ம உள்ளத்தையும் தயார்படுத்தி இறை நேசுக்காக காத்திருப்போம். தேங்க்யூ. ஜெயந்தி அவர்களுக்கு நம்ம கிறிஸ்து பிறப்பு பற்றி நல்ல ஒரு உரையை ஆற்றியதற்கு மிக்க நன்றி. இப்பொழுது கிறிஸ்து பிறப்பு மகிழ்வை பரிசாய் பகிர்ந்து கொள்ள ஒவ்வொருவரையும் அழைக்கின்றோம்.
சொந்த மகள் ராணி, என்னுடைய மகள் ராணி. என்னுடைய மகள் ராணி அண்டியா இது சார். அந்த வார்த்தையாளர் வெரி குட். அப்படியே நீங்க ஆரம்பிங்க. அப்போ கரெக்டா வரும். சரிங்க சார். உங்க பேர் சொல்லும் பொழுது நீங்க போயிட்டு வாங்கிட்டு அப்புறம் நீங்க சொல்லுங்க யாரு. ஓகே குட். நாராட்டா நீங்க வந்து உங்களுக்கு யார்? அந்தோனியா. பக்கத்துல பக்கத்துல அந்தோனியா மணிங்க இப்போ மேரி மார்க்ரெட் எனக்கு வந்து வெரி மார்க்கெட். இப்போ வாங்க உங்களுக்கு யார் இப்போ எனக்கு வந்து எனக்கு வந்து ஜெசிந்தா. இன்னைக்கு அவங்க லேட் ஆகும் வரது. ஜெசிந்தா கதையத சரி நீங்க ஆரம்பிங்க. అక్కడ స్వామి అన్న వందించారా மகிழா வரலையா? மகிழா கிஃப்ட் வாங்கிட்டீங்களா? கொடுத்துருங்க. மகிழா கிறிஸ்டைல் யாரு? ஆசிரியை தெரேசா. தெரேசா. ஆசிரியர் ஜான்சன், ஆசிரியர் தெரேசா. பரிசு வந்திருக்கிறார். சின்ன பக்கம் டீச்சருக்கு வந்தது பேர் வந்து கிறிஸ்டி. ஏமா வரல எங்க அம்மா? அம்மா ஏமா வரலமா? பார்த்துட்டு போ வீட்டுக்கு. அம்மாவுக்கு தேங்க்யூ. பார்த்துட்டு போங்க அம்மாவை. கிறிஸ்டைல் ஜோஸ்பின். எனக்கு
வந்து பெயர் வந்து ஜான்சி மைக்கேல். உங்க தந்தை வரை அருட்சகோதரி ஜெயந்தி, அன்பிய தலைவர் திருமதி அந்தோணியம்மா, அன்பிய பொறுப்பாளர்கள், அன்பிய இறை மக்கள் அனைவருக்கும் இந்த அருமையான மாலை நேர வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த அன்பிய கிறிஸ்து பிறப்பு விழா கொண்டாட்டத்தை மிகச் சிறப்பாக நேர்த்தியாக நீங்கள் கொண்டாடி கொண்டு வருகிறீர்கள். அதை பார்ப்பதற்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது. ஒரு முனிவர் இறைவனிடத்தில் அன்றாடம் தன்னுடைய காலை மாலை ஜெப வேலைகளில் ஜெபிக்கின்ற பழக்கத்தை கொண்டிருந்தார்.